எல்லா கட்சியிலும் இந்துக்கள் தானே இருக்கிறான். நாடே இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடு என்கிற போது எல்லா கட்சிகளிலும் பெரும்பான்மையாக இந்துக்கள் தானே இருக்க முடியும். அதிமுகவில் 1 கோடி பேர் உறுப்பினர் என்கிறார்கள், திமுகவில் 1 கோடி பேர் உறுப்பினர் என்கிறார்கள். அதிமுகவிலும் திமுகவில் இருக்கிற அந்த 1 கோடி 2 கோடி பேரும் யாரு? முஸ்லிமும் கிறிஸ்டினா? இந்துக்கள் இல்லையா? அப்ப நாங்கெல்லாம் இந்துக்களுக்கு போராடாமல அந்த கட்சியில் அவ்வளவு பேர் உறுப்பினராக இருக்காங்க. யாரை ஏமாற்ற இந்த நாடகம் இவர்கள் நடத்துகிறார்கள். ஆனால் இந்துக்களுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்யறான். ஏன் ஓபிசிக்கு நீ இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிற? ஓபிசி இந்துக்கள் தானே. மருத்துவ கல்வியில இடஒதுக்கீடு ஏன் தர மாட்டேங்கிற? பதவி உயர்வுல இடஒதுக்கீடு ஏன் தர மாட்டேங்கிற? பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர மாட்டேங்கிற? பெண்கள் மக்கள் தொகையில சரிபாதி தானே. ஆண்கள் 50 பேர்னா பெண்கள் 50 பேர், 100 பேர், 100% 130 கோடி இந்தியாவில் இருக்கிறோம்னா 65 கோடி பெண்கள், 65 கோடி ஆண்கள். அப்ப இடஒதுக்கீடுல சரிபாதியா கூட 20% தலித்துகளுக்கு 19%, 19%, 9% பெண்களுக்கு, 9% ஆண்களுக்கு, தலித் பெண்களுக்கு கொடு. ஏன் ஆண்களுக்கு மட்டும் கொடுக்கிற? ஓபிசி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடு 50%. எம்பிசி 20% இருக்கு, பிசி 30%. எம்பிசி பெண்களுக்கு 10%, எம்பிசி ஆண்களுக்கு 10% கொடு அந்த 20%. பிசி பெண்களுக்கு 15%, பிசி ஆண்களுக்கு 15%, அந்த 30% அப்படி சரிபாதியா பங்கு போட்டு கொடு. உனக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், உண்மையிலே நீ இந்துக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த இடஒதுக்கீட்டு சட்டத்தை கொண்டு வா. பெண்களுக்கு சரிபாதி இடஒதுக்கீடு கொடு.